ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா 15 லட்சம் கோடி ஸ்கேம். அதாவது ஒரு ஹர்ஷத் மேத்தா எப்படி பண்ணாரோ அதேமாரி இப்போ ராஜேஷ் மேத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னடா 15 லட்சம் கோடி, எவ்வளோ காசு இல்லை? சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக இந்த ஸ்டாக்கோட விலையை நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட, அதாவது 850லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவாயிட்டே கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்டாக 98 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. 80% ட்ராப் ஆயிடுச்சு. அதுவும் 5 வருஷத்துலேயே 80%ன்றது ரொம்பவே பெருசான ஒரு அமௌண்ட் தான். சரி, இது பின்னாடி என்ன ரீசன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் இதை பற்றி சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனால் டிரான்ஸ்பேரண்ட்டாக இது பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு ஒரு பாயிண்ட்டாக வித் நம்பர்ஸோட நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செபி என்ன சொல்லிக்குதுன்னா, கம்பெனி அவங்களோட நம்பர்ஸை இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ரெவென்யூ இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆக்சுவலாக ஒரு 200 ரூபாய் சேல்ஸ் ஆகிருக்குன்னா அதை 2 லட்ச ரூபாவாக காமிச்சிருக்காங்க. இதை ராஜேஷ்கிட்டையும், அதாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுன்ற கம்பெனிக்கிட்டேயும் அவங்களோட கூட ரிலேட்டட் கம்பெனிஸையும் கொஷின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுன்ற கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை பார்த்தீங்கன்னா 3000 crores இதோட மார்க்கெட் கேப். ஓகேங்களா? இப்போ இதோட 2025 ஓட ரெவென்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,23,217 கோடி. அதாவது இந்த காசு நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற காசு. ஸோ நிறைய மக்கள் 3000 கோடிக்கான ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க ரெவென்யூ காமிச்சிக்கிறது 4,23,200 கோடி. அதாவது ரொம்ப பெரிய இது. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வெறும் 95 crores தான். ஸோ இது எவ்வளோ கம்மின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. இதோட நெட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 0.02% தான். அதாவது எந்த கம்பெனியாகவே இருக்கட்டுமே, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் 4 லட்சம் கோடி ஆகுதுன்னா, அதாவது 1% கூட லாபம் இருக்காது. நீங்கள் 1% எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 4000 கோடி கூடவா இருக்காது. அட்லீஸ்ட் 4000 விடுங்க, 1000 கோடி கூட இவங்க காமிக்கல. அப்படி என்ன இவங்க இவ்வளோ கம்மி ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ தான் என்ன தெரிய வருதுன்னா, இவங்க வால்காம்பின்னு சொல்லிட்டு ஒரு புது பிஸ்னஸ் இவங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த வால்காம்பி ஒரு கோல்டு ரிஃபைனிங் பிஸ்னஸ். அதாவது இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் வால்காம்பிக்கு கோல்டு தருவாங்க ரா ஃபார்மில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு பிஸ்கெட்டாக மாற்றி ரீஃபைன் பண்ணி அவங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வால்காம்பியோட ரெவென்யூ சோர்ஸ் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரியல் நாங்கள் இதை 400 மில்லியனில் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். அதுவும் கேஷில் வாங்கியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய டவுட் வரலையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, இதோட பிரின்சிபல் ரெவென்யூ அதாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட பிரின்சிபல் ரெவென்யூ வால்காம்பிலேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வால்காம்பியோட ரெவென்யூ பார்த்தோன்னா ஒன்லி 542 crores தான் ஆடிட்டட் ரெவென்யூ, அதாவது 2024. ஸோ இது கேபிஎம்ஜியால் ஆடிட் பண்ணியிருக்கு. கேபிஎம்ஜி எவ்வளோ பெரிய ஆடிட் ஃபார்ம். ஸோ அங்கே ஆடிட் பண்ணி வந்த ரிப்போர்ட்ஸ் படி நமக்கு வால்காம்பியோட ரெவென்யூ ஒன்லி 542 crores தான். ஸோ இங்கே நமக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்னு செபி ஃபர்தராக இதுக்குள்ளே இறங்குறாங்க. இப்போ ஃபர்தராக இறங்கும் போது நல்ல சூப்பரான ட்விஸ்ட்ஸ்லாம் வருது. அதாவது என்னென்னா, ஜிஜிஆர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இது வால்காம்பியோட பேரண்ட் கம்பெனியாக. அதாவது வால்காம்பி ஜிஜிஆரோட அண்டரில் தான் இருக்குது. ஜிஜிஆர் 95%, ஜிஜிஆர் கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா 95% ஆர்இஎல் சிங்கப்பூரில் இருக்குது,
5% வந்து ஆர்இஎல் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஆர்இஎல் வந்து அவங்களோட பேஸ் வந்து வால்காம்பின்னு சொல்கிறாங்க. வால்காம்பி வந்து அதோட பேரண்ட் கம்பெனி ஜிஜிஆர் தான். இப்போ ஜிஜிஆர் வந்து ஒன்லி ஹோல்டிங் கம்பெனி தான். இவங்க வேறு எந்த பிஸ்னஸுமே பண்ணல. இப்போது நம்ம பார்த்தோன்னா இந்த ஆர்இஎல் சிங்கப்பூர் சொல்கிறாங்கல்ல, இதோட 100% ஹோல்டிங் வந்து ஆர்இஎல் இந்தியாவில் இருக்குது. அதாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் இந்தியாவில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய சொத்தாக இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, அதாவது ஆர்இஎல்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஆர்இஎல்லோட பிஸ்னஸ் வால்காம்பிலேருந்து வருது. வால்காம்பியோட பேரண்ட் கம்பெனி ஜிஜிஆர்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஜிஆரோட பேரண்ட் கம்பெனின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஆர்இஎல் சிங்கப்பூரோட பேரண்ட் கம்பெனியும் ஆர்இஎல் தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரே ஒரு குழப்பமாக இருக்கும் சுற்றி சுற்றி. இவங்களே எல்லா பிஸ்னஸையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே சேல்ஸ் மாரி காமிச்சிக்கின்னு இவங்களே வந்து அதை ஏற்றி காமிக்கிறாங்க. இப்போ ஜிஜிஆர் வந்து என்னென்னா எந்த பிஸ்னஸுமே இல்லை, ஒன்லி வால்காம்பிலேருந்து வர பிஸ்னஸ் மட்டும்தான் ஜிஜிஆருக்கு. ஏன்னா இவங்க ஒரு ஹோல்டிங் கம்பெனி இல்லையா, ஹோல்டிங் கம்பெனி வந்து வேறு எந்த பிஸ்னஸும் வந்து பண்ணல, வேறு எந்த ரெவென்யூவும் காமிக்க முடியாது. இப்போ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, வால்காம்பின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, இதோட ரெவென்யூ ஒன்லி 540 crores தான். ஆனால் ஜிஜிஆர் கம்பெனியோட ரெவென்யூ வந்து 294,000 crores கிளைம் பண்ணுறாங்க. அதே வருஷத்தில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஓட ரெவென்யூ 280 crores கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே ஒரு பெரிய கொஸ்டின் வரலையா, அதாவது வால்காம்பியிலேருந்து தான் இங்கே போகுது கோல்டு, தென் இங்கேருந்து தான் இங்கே வருது ஆர்இஎல்க்கு வருது. ஸோ இங்கேயே இவங்க பெரிய கன்ஃபியூஷன் மாரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும் போது அடுத்தது என்ன வருதுன்னா, இவங்க செபிக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த வால்காம்பி இருக்கு இல்லையா, வால்காம்பி வந்து ஒன்லி ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க. அதனால் அவங்களோட ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஜிஜிஆர் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண கோல்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கோல்டை விற்ற ரேட்டுக்கு நாங்கள் ரெவென்யூவாக காமிச்சிட்டோம், அதனால தான் ஜிஜிஆர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது செபி என்ன சொல்கிறாங்க, இல்லையே ஜிஜிஆர் வந்து வெறும் ஹோல்டிங் கம்பெனி தானே, ஹோல்டிங் கம்பெனி வந்து எந்த ரெவென்யூவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணுறீங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. யாராவது செபி வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த செபி வந்து அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ண அடுத்த நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% லோயர் சர்க்கிட்டாக அடித்து இந்த ஸ்டாக் இறங்கிட்டே வருது, கீழே நான் ஸ்டாப்பாக இறங்குது. செபி வந்து லோயர் சர்க்கிட் பாஸ் பண்ணதுலேருந்து இவங்க இறங்குது. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இவங்க வந்து டேர்ன் ஓவரை எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இவங்க ஃபினான்ஷியல் இயர் 23-24 வந்து இவங்களோட ரெவென்யூ வந்து ஆர்இஎலோட ரெவென்யூ 11,487 crores மட்டும்தான் சொல்லிட்டு இருக்குது ரிப்போர்ட்ஸில். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒன்லி ரெவென்யூ, வேறு எங்கேயும் காமிக்கிறது இல்லாமல் ஒன்லி இந்தியாவில் நடந்த ரெவென்யூ மட்டும் 11,487 crores காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ரெவென்யூ வந்து சேல்ஸில் இல்லை, இது வந்து கோல்டு டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங், இங்கே தான் வந்து மாட்டுறாங்க அவங்களே வாயை கொடுத்து. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணலை, அது கூடயே கோல்டில் அதாவது எஃப்என்டோ கோல்டில் வந்து எஃப்என்டோவும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க காமிச்ச புரோக்கர் யாருன்னா அஃப்ளூவன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் காமிக்கிறாங்க. செபி வந்து இப்போ அஃப்ளூவன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் கிட்ட கேட்கும் போது, ஆர்இஎல்னு எங்கள் கிட்ட ஒரு கிளைண்ட்டே இல்லைங்க, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட்னு எங்கள் புரோக்கர் புக்கில் ஒரு நேமே இல்லை, இவங்க எங்கள் கிளைண்ட்டே இல்லைன்னு கிளைம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து செபிக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ரொம்ப சந்தேகம் வருது. செபி எப்போ கொஸ்டின் பண்ணாங்க, நீங்கள் பர்சனலாக இதில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கும் போது தான் செபிக்கு என்ன தெரிய வருதுன்னா, அஃப்ளூவன்ஸ் ஷேர்ஸ்
அண்ட் ஸ்டாக்ஸ் புரோக்கரில் ராஜேஷ் மேத்தா ஒரு கிளைண்ட்டாக இருக்காரு. ஸோ ராஜேஷ் மேத்தா வந்து இந்த காசை டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கில் கோல்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் கம்பெனியோட காசுன்னு சொல்லிட்டு செபிக்கு தெரிய வருது இப்போ தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க மேனிப்புலேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த 11 கோடி காமிச்சிருக்காங்கல்ல, ஸோ இந்த 11 கோடியுமே கோல்டு டெரிவேட்டிவில் ட்ரேட் பண்ணது தான். ஸோ இது வந்து நார்மலாக ஈஸியாக யார் வேணாலும் வந்து நிறைய காமிக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு இண்டிவிஜுவல் எடுத்தோம்னாலே நிறைய மல்டிபிள் ட்ரேடிங் பண்ணும்போது 1000 கோடி 2000 கோடிலாம் வந்து டேர்ன் ஓவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியில் நிஃப்டியில் ஒரு லாட் வாங்குறீங்க 10 ரூபாயில். இது வந்து ஆப்ஷன்ஸில் வாங்குறீங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டல் ஒரு லாட்க்கு 65 ரூபானா 650 ருபீஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இதோட டர்ன் ஓவர் கால்குலேஷன் வரும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, 23,000 வந்து நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 23,000 இன்ட்டு 65 தான் எடுப்பாங்க. நம்மளால் இதை வாங்க முடியலன்னு நம்ம போயிட்டு ஆப்ஷன்ஸில் வாங்குகிறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இதோட டர்ன் ஓவர் 15 லேக்ஸ்னு எடுத்துப்பாங்க. ஸோ 15 லேக்ஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், ப்ளஸ் 15 லேக்ஸ்க்கு நம்ம விற்போம். ஸோ இந்த டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது இப்போ ராஜேஷ் மேத்தாவோட டர்ன் ஓவரும் அந்த பேசிஸில் தான் 11,287 crores சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ அடுத்த கொஷின் எங்கே வருது, ராஜேஷ் மேத்தாவோட ட்ரேடிங் மார்ஜினல் எப்படி வருது? ட்ரேடிங் மார்ஜின் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிட்டடோட மார்ஜினை தான் கேஷை தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ பர்சனல் ட்ரேட் டர்ன் ஓவரை அவர் எங்கே காமிச்சிருக்காருன்னா பிஸ்னஸில் ரெவென்யூவாக காமிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய தப்பு. இது வந்து பண்ணவே கூடாது. இவங்க ப்ரொமோட்டர் வந்து கம்பெனியோட அமௌண்ட்டை எடுத்து அவரோட பர்சனல் ட்ரேடிங்கில் போட்டு அந்த ரெவென்யூ எடுத்துன்னு வந்து இவர் வந்து கம்பெனியோட ரெவென்யூன்னு காமிச்சிட்டாரு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக 1000 கோடிக்கான கோல்டு மைன்ஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் எங்கே, ஆஃப்ரிக்காவில் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? செபி என்ன சொல்லுவாங்க, சரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஓகே, அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் 1000 கோடிக்கு வர்த்தான ஆஃப்ரிக்காவில் இருக்குதுன்னு சொன்ன டாக்குமெண்ட்ஸும் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராப்பரான வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு இல்லை, ஒரு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, ஸோ எந்த சாலிட் ப்ரூஃபுமே இல்லை. ஸோ செபி என்ன சொல்கிறாங்க, எந்த சாலிட் ப்ரூஃபுமே இல்லாத காரணத்தால் இதை வந்து நாங்கள் எப்படி வந்து ப்ராப்பர் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இதில் வந்து காசு இவங்க உள்ளுக்குள்ளேயே மாற்றிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்களேன். இப்போ வந்து இந்த காசு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, இது வந்து ப்ரொமோட்டர்ஸ், அதாவது இந்த ராஜேஷ் மேத்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எவ்வளோ, கிட்டத்தட்ட 338 கோடி கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பையன், ராஜேஷ் மேத்தாவோட பையன் சித்தார்த் மேத்தா, அவருக்கு ஒரு 21 கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ சித்தார்த் என்ன பண்ணுவார், அவரோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்ல, உதாரணத்துக்கு அவர் எங்கேயாச்சும் மீட்டிங் போகிறாரு, இல்லை ஏதோ ஒரு ரெசார்ட்டில் போய் தங்குறாரு, இல்லை வேறு ஏதோ வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போகிறாரு, இது எல்லாமே செலவு பண்ணுறது அவரோட பர்சனல் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணுறாரு. யார், ராஜேஷ் மேத்தாவோட பையன் பர்சனல் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிவிட்டு, நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போனேன், நான் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போனேன், நான் வந்து கிளைண்ட்டு பிடிக்க போனேன், இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிட்டடில் போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்கப்படுது, அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்க்கப்படுது. ஸோ இது இவங்க செபி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சேலரி மட்டும்தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், அதுவுமே இவ்வளோ பெரிய சேலரி நீங்கள் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுவீங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணால் நார்மலாக ரீசனபிள் சேலரி வித்ட்ரா பண்ணால் தான் நாங்கள் அதை
ஏற்றுப்போம், இதுவுமே ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட், இவங்க வந்து இஎல்இஎஸ்டி பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஒரு இவி கம்பெனி. இவங்களுக்கு 565 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிட்டன் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா ஒன்லி 350 crores தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே இவங்களுக்கு ரிசீவபிள்ஸ் ஒரு 200 கோடி வந்து பெண்டிங்லேயே நிற்குது. ஸோ இப்போ தான் ஒரு புது ட்விஸ்ட் வந்து நமக்கு வருது. என்னன்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டர் வந்து பார்க்குறாரு, ஆஹா என்னடா இவன் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு சொல்கிறானுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஏன் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, இந்த ஆர்இஎல்ல வந்து அவர் ஷேர் வாங்கி வச்சுருந்தாரு. இதோட ஷேர் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவர் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணும்போது பார்க்குறாரு, இவங்களோட ரிசீவபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது காசு வர வேண்டியது இருக்கு இல்லையா, இது வந்து 2 வருஷமாக பெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் எப்பயுமே பார்த்தோன்னா இவங்க அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரே கம்பெனியில் 2 வருஷம் பெண்டிங் அலௌட் கிடையாது. ரூல்ஸ் படி 6 months தான் அலௌடு. அதுவும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கு, அதில் ரிட்டன் எடுக்கிறது, அதில் இன்புட் டேக்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே 6 months தான் மோஸ்ட்லி காம்ப்ளைண்ட்ஸில் இருக்கும். இப்போ இவங்க ஆர்இஎல்லோட ரிசீவபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2914 கோடி வந்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து செபி வந்து கேட்குறாங்க ஆர்இஎல் கிட்ட, ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோ ரிசீவபிள்ஸை வருஷம் வருஷம் காமிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இதை அடைக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு உஷாராக ஆர்இஎல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு ரிசீவபிள்ஸ் இருக்குது, கூடயே பேயபிள்ஸும் இருக்குது, அதனால் நாங்கள் இந்த ரிசீவபிள்ஸை பேயபிள்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் வந்து மைனஸ் பண்ணிடுறோம், எங்களுக்கு வர வேண்டியதும் இருக்குது, கொடுக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா எங்கள்கிட்ட வர வேண்டியது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆர்இஎல் வந்து எந்தெந்த கம்பெனி நேம்னு மறைச்சிட்டு ஓவராலாக ஜென்ரலாக இது வந்து ஒரு ஆஃப்செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்க செபி கிட்ட சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரிசீவபிள்ஸ் கம்பெனி யார் யாருக்கெல்லாம் காசு வந்து வர வேண்டியது இருக்கோ, யார் யார்கிட்ட இருந்தோ, அதெல்லாம் ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு அதையும் அவங்க வந்து ஏமாற்றி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கோஆப்ரேஷனே பண்ண மாட்டுறாங்க இவங்க. என்ன ஆச்சுன்னா, இப்போ ரூல்ஸ் படி இவங்க ஆடிட்டர்ஸ், அதாவது ஃபாரென்சிக் ஆடிட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாண்டில் டேட்டா கேட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து இஆர்பி கேட்டு போயிருக்காங்க. இஆர்பி எங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஆர்பினா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஒரு கம்பெனியும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். அப்படி நம்ம ஆடிட்டர்ஸ் வந்து டேட்டா கேட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்விஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, சுவிட்சர்லாண்டில் இந்த லா வந்து இருக்குது, இதுபடி நாங்கள் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்க முடியாது. அப்படியா, சரி, அப்போ நீங்கள் டேட்டா கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு செபி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லாவை எடுத்து படித்ததில் இது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் தான், உங்களை மாரி கம்பெனிஸ்க்கு, அதுவும் ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்க்கெலாம் இது அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன அப்புறம் அவங்க காமிச்ச டேட்டாவில் என்ன இருந்துச்சுன்னா, சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ஒரு 35% தான் காமிச்சிருந்தாங்க. பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் வெறும் 2% தான் காமிச்சிருந்தாங்க இந்த கம்பெனி. இதை தாண்டி வேறு எதுவுமே இவங்க காமிக்கல. இப்போ எல்ஐசி வந்து இதில் எப்படி வருதுன்னா, எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 10% இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட 3000 கோடி பார்த்தோம். நீங்கள் 3000 கோடின்னு விடுங்க, ஒரு 2700 கோடின்னு பார்த்தோன்னா கூட கிட்டத்தட்ட அவங்க 2700 கோடி இப்போது ஜஸ்ட் 300 கோடி ஆயிடுச்சு. இப்போது செபிக்கு இன்னொரு டவுட் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்ஐசி கம்பெனி 2700 கோடியிலேருந்து 300 கோடி ஆயிடுச்சு. இப்போயும் இவங்க ஏன் இதில் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய இது ஆயிடுச்சு. இதில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி, நல்ல க்ரோத்தில் போயின்னு இருக்க கம்பெனி டக்குன்னு ஒரு 900 ரூபாயிலேருந்து 800, 500, 300, 200, 100 ரூபாய் கிட்டச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் என்ன பண்ணிட்டாங்க,
நீங்கள் டேட்டா தானே கேட்டீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு 400 ஜிபி டேட்டா வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கூடயே வந்து செபி கிட்ட என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரெவென்யூ வந்து ஏற்றி காமிச்சாலும் ப்ராஃபிட் வந்து நாங்கள் கம்மியாக தானே காமிச்சோம், இதை ஏன் பார்க்க மாட்டீங்க? மக்கள் வந்து ஏன் ப்ராஃபிட்டை பார்க்காம ரெவென்யூ மட்டும் ஏறி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஏன் வாங்கினாங்க? ஸோ நாங்கள் ப்ராஃபிட்டில் எந்த தப்புமே பண்ணலையே, நாங்கள் வந்து ரெவென்யூ தப்பாக காமிச்சிருந்தாலும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் செபி வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணதால் ராஜேஷ் மேத்தா வந்து இந்த ஆர்இஎல் ட்ரேடில் வந்து ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது கூடயே செபி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கம்பெனியில் இன்வால்வ் ஆன எல்லா ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாரையுமே என்எஃப்ஆர்ஏ, அதாவது நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, நீங்கள் வந்து இந்த ஆடிட்டர்ஸை வந்து நீங்கள் எப்படி பேப்பர்ஸில் சைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங் போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு ஒரு அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும், இதில் வந்து என்னென்ன நியூஸில் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் என்னென்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா ஒன்லி சேல்ஸ் க்ரோத்தை பார்த்து நம்ம வந்து எப்பயுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது கூட கேஷ் ஃப்ளோ எப்படி ஆகுது, காசு எப்படி உள்ளே வருது, எப்படி வெளில போகுது, எங்கே போகுது, இதோட ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குது, சேல்ஸ்க்கு ஏற்ற ப்ராஃபிட் ஆகுதா இல்லை ரெவென்யூ மட்டும் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் வந்து அதே லெவலில் இருக்கா, இதோட கவர்னன்ஸ், இதோட இவங்க ஃபைல் பண்ணுற டேட்டாவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்து ஸ்டடி பண்ணணும். அது கூடயே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த ஷேர் வந்து 900 ரூபீஸில் யாரோ வாங்கிட்டீங்க தெரியாமல், இல்லை ஒரு 700 ரூபீஸில் வந்து 900 இப்படி கீழே வந்துச்சு, நீங்கள் இங்கே வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் ரிஸ்க் வச்சு வெளில வந்திருக்கணும் இல்லையா? இதனால தான் நம்ம சொல்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்பவே பெரிய ஒரு ரூல். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்கள் கேபிட்டல் வந்து ஈஸியாக வைப் அவுட் ஆகிடும். நீங்கள் 700 வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% வச்சுருக்கலாம்ல, ஒரு 640 இல்லை 600 எக்ஸிட் ஆகிட்டு இதுக்கு பதிலாக இப்படி மேலே போகிற கம்பெனியில் எங்கேயாச்சும் நீங்கள் வாங்கி வெளில வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நமக்கு முக்கியமான தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் பார்க்குறோன்னா, இந்த இது வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஃபைனல் டிசிஷன் வந்து இன்னும் உள்ள செபி போக போக நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அண்ட் இப்போ நம்ம இதுலேருந்து டோட்டலாக என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு கம்பெனியோட சேல்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து அதில் உள்ளே போய் குதிச்சிடக்கூடாது. சேல்ஸும் கூட பார்க்கணும், ப்ராஃபிட்டும் பார்க்கணும், கேஷ் ஃப்ளோவும் பார்க்கணும், அதோட பேஸ் ஃபண்டமெண்டல்ஸும் பார்க்கணும். ஓகே கைஸ், இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.